guys, welcome back to my channel. This is Reshma Anand. So Christmas வரப்போது கிறிஸ்மஸ்னாலே வந்து நம்ம வீட்ல எல்லாருக்குமே வந்து plum cake செஞ்சு சாப்பிடணும் அப்படின ஒரு ஆசை இருக்குங்க. கிறிஸ்மஸ்ல இல்ல நியூ இயர்க்கு கூட நம்ம plum cake தான் செய்வோம். So plum cake ஓட ரேட் பாத்தீங்க அப்படினா வந்து ஒரு 500 ல இருந்து 1000 1215 போயிட்டே இருக்குங்க. பட் நான் இன்னைக்கு வெறும் ஒரு 100 ரூபீஸ்ல எப்படி plum cake செய்யறது அப்படினா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். So 100 ரூபீஸ்ல வந்து நம்ம ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான plum cake நம்ம வீட்லயே செய்ய போறோம். So இது செய்யறதுக்கு எனக்கு வெறும் 100 ரூபீஸ் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 500 கிராம்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த plum cake பாத்தீங்க அப்படின்னா வந்து eggless and இதுக்கு வந்து நம்ம அவன் எதுவுமே தேவையில்லைங்க. அவன் இல்லாம எக் எல்லாம் போடாம எப்படி சூப்பரான plum cake செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சோக் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் 150 ml ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறேன். பாதாம், முந்திரி, வால்நட் இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு 60 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டுட்டி ஃப்ரூட்டி அண்ட் செரீஸ்லாம் கலந்து நான் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இந்த ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 ஹார்ஸ்லேருந்து 12 ஹார்ஸ் வரைக்கும் இது நல்லா சோக் ஆகட்டும். நான் வந்து இதை ஓவர் நைட் இப்படியே விட்டுடுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த ஜூஸோட நல்லா சோக் ஆயிடுச்சு. இந்த கேஷ்யூ நட்டோட கலர் சேஞ்ச் ஆயிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதை வந்து நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேக் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்துடலாமா? ஆயில் வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் ஒயிட் சுகர் கேரமலைசிங்காக நான் ஒரு 60 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மைதா வந்து நான் 180 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்ட் வந்து நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா அண்ட் பவுடர் கலந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன். சின்னமன் பவுடர் ஒரு பிஞ்ச். நான் சின்னமன் பவுடர் இல்லாததுனால நான் சின்னமனே நுணுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து பால் வந்து நான் 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து எக்லெஸ் ப்ளம் கேக்கு. இன்கேஸ் நீங்கள் எக் போட்டு ப்ளம் கேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அண்ட் கர்டுக்கு பதிலாக 3 எக் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, மற்றது எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ வாங்க நம்ம இப்போ கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுகரை வந்து கேரமலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்து அதில் சுகர் ஆட் பண்ணி விட்டுடுறேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து சுகர் வந்து நல்ல லிக்விடாக ஸ்டார்ட் ஆகுங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டார்க் கலரில் வந்துடும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேரமல் ரெடி ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து நம்ம இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபில்டர் வச்சுக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து மைதா ஆட் பண்ணுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட்டாக கொக்கோ பவுடர் அண்ட் சின்னமன் பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாட்டு சக்கரை, ஆயில், அதுக்கப்புறம் கர்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த டைமில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேரமலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ப்ளம் கேக்கோட பேட்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துருங்க. நான் இன்றைக்கி ஓவன்லேயும் வச்சு பண்ண போகிறேன் அண்ட் கேஸ் அடுப்புலையும் பண்ண போகிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவனில் வச்சு பண்ணுறதுக்கு ஓவன் ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்டர் பேப்பர் மட்டும் நான் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை டேப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டுடலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓவனில் வைக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் லைட்டாக பட்டர் தடவிட்டு இந்த பேட்டரை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக இதுலேயும் நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம்.
அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம கேஸில் வைக்கிறதுக்கு, இது வந்து நம்ம அவனில் வைக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் 180 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வச்சு 35 to 40 மினிட்ஸ் இது இருக்கட்டும்ங்க. ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற இட்லி பானை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டாண்டு வந்து நான் இந்த கிண்ணத்தை யூஸ் பண்ணியே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். அந்த ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டர் பவுலை வச்சிடலாம். பேட்டர் பவுலை வச்சு நீங்கள் அந்த இட்லி பானையை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சு 45 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கணுங்க. இப்போ நமக்கு 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓவனில் வச்ச ப்ளம் கேக் வேறு லெவலில் வந்துருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், கன்சிஸ்டன்சியும் ரொம்ப சூப்பராக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. நம்மளோட ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இட்லி பானையில் நம்ம வச்சதும் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. எனக்கு பர்சனலாக வந்து ஓவனில் வச்சதை விட இதில் வச்சதான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்கள் வீட்டில் வந்து அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்கு எதுவுமே நீங்கள் சாப்பிட மாட்டிங்கனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 டேஸ்டியா இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் ஆர் நியூ இயர்க்கு இந்த ப்ளம் கேக் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 100 rupees தாங்க செலவாகும், அதுக்கு மேல செலவாகாது. சோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much. Bye.